இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அத்தியானத்திலிருந்து நவுலக் புளியங்கண்ணுன்ற ஊருக்கு வந்திருக்கோம். அந்த ஊர்ல இருக்க குலதெய்வம் இது ஸ்ரீ மண்டியம்மன் ஆலயம். இங்க வந்து 7 கன்னிகள் இருக்காங்க. நம்ம அத்தியானன்ற கிராமத்துல குளத்துக்குள்ள ஒரு சாமி பார்த்தோம் இல்லைங்களா, அங்கேயும் 7 அம்மன் அக்கா தங்கச்சிங்க இருப்பாங்கன்னு சொன்னோம். அந்த அம்மனோட தங்கச்சி தான் இங்க இருக்காங்க. இவங்க வந்து ஸ்ரீ மண்டியம்மன் சொல்லிட்டு சொல்றாங்க. புளியங்கண்ணோட குலதெய்வம் இது. இங்கேயும் என்ன வேண்டுனாலும் கண்டிப்பா எதுவா இருந்தாலும் நடக்கும். நம்ம அங்க குளம் ஃபுல்லா ரொம்பிடுச்சுன்னா சாமியை கிட்ட போய் பார்க்க முடியாது. ஆனா இங்க அந்த 7 சாமியும் இங்க இருக்கிறாங்க. நம்ம கண்குளிர பார்த்து என்ன வேண்டணுமோ அதை வேண்டிக்கலாம். இந்த ஊரோட இந்த கோயிலோட வரலாறு என்னன்றத இந்த ஊர்ல இருக்கவங்க கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க வந்திருக்கிறோம். அவங்களுக்கு என்ன தெரியுதோ அதை நமக்கு சொல்லுவாங்க. அதை கேட்டுக்குங்க. யாருக்கு என்ன பிரார்த்தனைனாலும் இங்க வந்து வேண்டிக்குங்க. கண்டிப்பா அது நடக்கும். இந்த ஊரோட காவல் தெய்வம் இது, சரிங்களா? எல்லா ஊருக்கும் ஒவ்வொரு காவல் தெய்வம் இருக்கிற மாதிரி மண்டியம்மன் இந்த ஊரோட காவல் தெய்வம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அங்க 7 கன்னிகள் 7 சாமிங்க அக்கா தங்கச்சிங்க இருக்காங்கன்னு பார்த்தாங்க. அதே 7 சாமி தான் இங்க இருக்காங்க. ஆனா அவங்களோட தங்கச்சி இவங்க மண்டியம்மன். ஆனா என்னென்ன அந்த 7 சாமியை என்னென்ன அவங்களோட பேருன்றது இவங்க சொல்லுவாங்க. இங்க உள்ள போட்டிருக்காங்க வராகி, வைஷ்ணவி, சாமுண்டீஸ்வரி, மகேஸ்வரி, அப்புறம் மெயினா மண்டியம்மன், சண்டிகேஸ்வரர். இந்த மாதிரி 7 அம்மனுங்க இங்க இருக்கிறாங்க. இங்க வேற என்னென்ன சாமி இருக்கு? கன்னிசாமி இருக்காங்க, நாக தெய்வம் இருக்காங்க, நாக வழிபாடு இருக்கு. கோயில் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே சொல்றது ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க வியூஸ் பாருங்களேன், அவ்வளோ சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. இந்த கோவில் பக்கத்திலேயே பெரிய முனீஸ்வரர் சிலையோட ஒரு கோவில் இருக்கு. அவ்வளோ பெரிய கோவில், எவ்வளவு விசேஷமா இருக்கு தெரியுமா? பக்கத்துல இருக்கிறது. உண்மையிலேயே பாருங்க எவ்வளவு சூப்பரா, எவ்வளவு அழகா, நல்ல இயற்கை காத்தோட இருக்கு இந்த கோவில். இங்க எப்படி திருவிழாலாம் நடக்கும்? நல்லா விமர்சையா பண்ணுவாங்க. ஓகே, நல்லா இருக்கும். இது என்ன வேண்டுதல் வச்சாலும் நிறைவேறும். எந்தெந்த ஊர்ல இருந்தெல்லாம் வந்து இங்க திருவிழா பண்ணுவாங்க? நிறைய ஊர் வருவாங்க. பாத்தீங்களா, சென்னையில இருந்து கூட இங்க வந்து திருவிழா பண்ற அளவுக்கு இந்த அம்மன் ஃபேமஸ். ஆனா நிறைய பேருக்கு தெரியல. நம்ம சென்னைக்குள்ளேயே 1000 அம்மன் சிலை, அம்மன் கோவில்லாம் இருந்தா கூட அங்க மட்டும் போகாம இங்க இருக்கிற ஊருங்களுக்கும் வந்து எல்லா அம்மனையும் நம்ம வேண்டி தரிசனம் பண்ணணும். அதனால எந்தெந்த ஊர்ல எந்தெந்த அம்மன் ஃபேமஸா இருக்காங்களோ நமக்கு கிடைக்கிற கொஞ்சம் டைம்ல அந்தந்த ஊருக்கு வந்து அந்தந்த அம்மன் குலதெய்வத்தெல்லாம் பார்த்து வேண்டிக்கிறதுனால நமக்கு நிறைய பலன் கிடைக்கும். நிறைய விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப நாங்க இங்க வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போய் சென்னையில இருக்கவங்களுக்கு நாங்க இதெல்லாம் சொல்லுவோம். வீடியோ பாக்குறவங்க நீங்க தெரிஞ்சுக்குங்க. இதே ஊர்ல பிறந்து வளர்ந்து இப்போ சென்னையில போய் செட்டில் ஆகி இந்த குலதெய்வத்தை வந்து பார்க்காதவங்களும் நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களும் கண்டிப்பா திருவிழாக்கு அட்லீஸ்ட் வருஷத்துல ஒரு முறையாவது திருவிழாக்கு வந்து இந்த மண்டி அம்மனை தரிசிச்சுட்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். இவங்களும் இங்க நிறைய நல்லது நடந்திருக்குன்னு சொல்றாங்க. அது இல்லாம ஒரு முக்கியமான விஷயம் இந்த கோயில்ல இருக்கு, அது அவங்களே சொல்லுவாங்க, கேட்டுக்குங்க. சொல்லுங்க. பூமி அடியில ஏதோ சொன்னீங்க இல்லையா? பூமிக்கு அடியில ஒரு எப்படி சொல்றது புதையல் இருக்கு சாமி கிட்ட. இந்த பூமிக்கு அடியில சாமி கிட்ட ஒரு புதையல் இருக்கு, ஓகேங்களா? நைட்ல மட்டும்தான் அந்த புதையல் சத்தம் கொடுக்கும்னு சொல்றாங்க. அவங்க எல்லாம் அதை கேட்டிருக்காங்க, உணர்ந்திருக்காங்க. அதனாலதான் அவங்க சொல்றாங்க. இது உண்மையான சம்பவம். உங்களுக்கு டவுட்டா இருந்தா நீங்களும் இங்க வந்து நைட்டு தங்கி அதை தெரிஞ்சுக்கலாம். உண்மையிலே இந்த பூமிக்கடியில இல்ல, எல்லா கோவிலுக்கு அடிகள்லயும் ஏதோ ஒரு புதையல் இருக்கு. ஆனா அதை பத்தியெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கிட்டாதான் அதனை பத்தின விஷயங்க நமக்கு தெரியும். அதனால அவங்கவுங்க குலதெய்வத்தை கண்டிப்பா போய் வருஷத்துக்கு ஒரு முறை வேண்டி பொங்கல் வச்சுட்டு தரிசிச்சுட்டு வரணும்னு நான் கேட்டுக்கிறேன், ஓகேங்களா? அப்பதான் எல்லாருக்குமே நல்லது. நம்மளுக்கு எவ்வளோ வேலை இருக்கலாம், ஆனா அந்த வேலையிலயும் நம்ம பார்ட்டி அது இதுன்னு என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஜாலியா தான் இருக்கிறோம். அந்த விஷயத்த விட்டுட்டு இந்த மாதிரி இயற்கையோ இந்த மாதிரி தெய்வீக விஷயத்துக்கோ நம்ம வந்தோம்னா நம்ம மனசு அமைதியா இருக்கும், உடம்பும் சுத்தமா இருக்கும். அதனால கண்டிப்பா வருஷத்துக்கு ஒரு முறையாவது இந்த மாதிரி கோயில் குளம் இந்த மாதிரி ஊருங்களுக்கு ஃபெஸ்டிவலுக்கு வந்து அங்க இருக்கிற ஜனங்க கிட்ட வந்து இங்க இருக்கிற கலாச்சாரத்தை கத்து தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு அதை நான் தெரிவிக்கிறதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம். எனக்காக நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஊரை பத்தி சொன்னதுக்கும் சந்தோஷம். ரொம்ப வெக்கப்படுறாங்க, இருந்தாலும் அவங்களால முடிஞ்சதை சொன்னாங்க. அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லிப்போம். ஓகே, நன்றி, வணக்கம்.